அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த திருப்பலியை கடவுளுக்கு நன்றியோடு ஒப்பு கொடுப்பவர்கள் ஜானி அண்ட் சன்ஸ் ஃப்ரீசர் பாக்ஸ், விஜய் டைல் ஸ்மார்ட், சோசை மைக்கேல், அமலோர் போமேரி, நித்யா, எஸ் அபிஷேக் தாமஸ், ஆனந்த் கிருஷ்ணா அண்ட் ஃபேமிலி. மேலும் தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மோனிஷா மேரி, அமலோற்பவம், லியோ சார்லி, ஆண்டனி சுரேஷ், அஜி கிறிஸ்டோ ஜேம்ஸ், ஸ்குலாஸ்டிகா அண்ட் அகஸ்டின், பாஸ்கர் இவருடைய கருத்துக்களுக்காகவும், மேலும் இறந்த வசந்தா தெரேசா, ஏபிஆர் பிரதாப் அமல்ராஜ், எட்வர்ட் பிலிப், குழந்தை மேரி, அம்ப்ரோஸ், ரூபி ஜோசப் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகும். இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவன் நித்தியலை பாற்றி தரும்படியாகும். எல்லோருமாக இணைந்த அந்த திருப்பலியிலே பக்தியோடு ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, துயரமான இக்காலச் சூழலிலே நம்முடைய ஒரே அடைக்கலம் ஆண்டவர் மாத்திரமே. நம்பிக்கையோடு அவர் பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். தலையோ துயரங்களோடு, துக்கங்களோடு, வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, இவற்றை அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த காலச்சூழலிலே ஆண்டவர் மாத்திரமே நமக்கு ஆறுதலாகவும் இரக்கம் நிறைந்த தேவனாகவும் இருக்கிறார். அவர் பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அவருடைய ஆடையை தொட்டால் போதும் நான் சுகம் பெறுவேன் என்று நம்பினாலே அந்த பெண்ணை போல, ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமையும் என்று அவரை நோக்கி கதறிய தொழுநோயாளர்களைப் போல ஆண்டவரிடத்திலே நம்முடைய குரலை எழுப்புவோம். அவர் நின்றார், திரும்பி பார்த்தார், சுகமாக்கினார். அதே தேவன் நம்முடைய குரலையும் கேட்பார், நம்முடைய வேதனைகளை தணிப்பார், நம்மோடு கூட அவர் வழி நடத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த நன்றி பலியிலே பங்கு பெறுவோம். நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தகுதியான முறையிலே இந்த பலியில் நாம் பங்கு பெற நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து வையாகவே மனமருந்தி கடவுளிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதே நாள் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கட்டளைகளை பின்பற்றுவது பலி செலுத்துவதற்கு ஒப்பாகும். முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35 1 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். திருச்சட்டத்தை கடைபிடிப்பது பல காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஈடாகும். கட்டளைகளை கருத்தில் கொள்வது நல்லுறவு பலி செலுத்துவதற்கு ஒப்பாகும். அன்புக்கு கைமாறு செய்வது மாவு படையல் அளிப்பதற்கு இணையதாகும். தர்மம் செய்வது நன்றி பலி செலுத்துவதற்காகும். தீச்செயலை விட்டுவிடுதல் ஆண்டவருக்கு விருப்பமானது. அநீதியை கைவிடுதல் பாவ கழுவாய் பலியாகும். ஆண்டவர் திருமுன் வெறுங்கையோடு வராதே. கட்டளையை நிறைவேற்றவே பலிகளை எல்லாம் செலுத்து. நீதிமான்கள் காணிக்கைகளை செலுத்தும் போது பலிபீடத்தில் கொழுப்பு வழிந்தோட உன்னத இறைவன் திருமுன் நறுமுன் எழுகிறது. நீதிமான்களின் பலி ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அதன் நினைவு என்றும் நீங்காது. ஆண்டவரை தாராளமாய் மாட்சிமைப்படுத்து. உன் உழைப்பின் முதற்கனிகளை கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே. கொடை வழங்கும் போதெல்லாம் முகமலர்ச்சியோடு கொடு. 10 பங்கை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரித்தாக்கு. உன்னத இறைவன் உனக்கு கொடுத்திருப்பதற்கு ஏற்ப நீயும் அவருக்கு கொடு. உன்னால் முடிந்த அளவுக்கு தாராளமாய் கொடு. ஆண்டவரே கைமாறு செய்பவர், 7 மடங்கு உனக்கு திருப்பித் தருபவர். ஆண்டவருக்கு கையூட்டு கொடுக்க எண்ணாதே, அவர் அதை ஏற்க மாட்டார். அநீத பலியில் நம்பிக்கை வைக்காதே. ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார். அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்டு என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்து இயம்பும். ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார்.
தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். என் மக்களே கேளுங்கள், நான் பேசுகின்றேன். இஸ்ராயேலே, உனக்கு எதிராய் சான்று கூற போகின்றேன். கடவுளாகிய நானே உன் இறைவன். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்பொழுதும் என் முன்னிலையில் உள்ளன. வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உன்னதற்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். Alleluia, 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 Alleluia. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் வாசித்த முதல் வாசகத்தில் சிராகத்தின் புத்தகத்திலிருந்து நாம் வாசித்தோம். பல்வேறுபட்ட பலிகளை கடவுளுக்கு செலுத்துவதை பற்றி நாம் வாசிக்கிறோம். உங்களுடைய எரிபலிகள், தகன பலிகள் இவற்றை எல்லாம் விட உங்களுடைய நல்லொழுக்கம், உங்களுடைய பிறரன்பு வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, இவற்றையே நான் பலியாக உன்னிடத்திலிருந்து விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவதாக நாம் வாசித்தோம். இந்த பலிகளுக்கு எல்லாவற்றிற்கும் மேலான பலியாக ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே தன்னையே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய அத்தனை பாவங்களுக்கும் பரிகாரமாக தகன பலியாக பலிப்பீடத்திலே நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக ஆண்டவர் தன்னை நமக்காக கையளித்து ஒப்பு கொடுத்தார். அவரே உன்னதமான பலி, மேன்மையான பலி, எல்லாவற்றிற்கும் மேலான பலியாக இருக்கிறார். அத்தகைய ஆண்டவரது பலியை நினைவு கூறத்தான் இதோ நாம் அவருடைய திருப்பீடத்தின் முன்பாக குழுமி வந்திருக்கிறோம். இது ஒரு நன்றி பலி. ஆண்டவர் எனக்காக என்னுடைய பாவங்களுக்கு கழுவாயாக தன்னையே ஒப்பு கொடுத்ததின் நினைவாக என்னாலும் இதை என் நினைவாக நீங்கள் செய்யுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கிற்கேற்ப இதோ இந்த பலியிலே பங்கு பெற நாம் வந்திருக்கிறோம், பலியை செலுத்த வந்திருக்கிறோம். இது நன்றி பலி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பல்வேறு சூழல்களிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலையிலே நிச்சயமாக ஆண்டவருடைய பாதுகாப்பும் அன்பும் அரவணைப்பும் நம்மை வழிநடத்தி காத்து வருகிறது. கடவுளுக்கு நன்றி கூறி இந்த பலியிலே பங்கு பெறுவோம். நற்செய்தி வாசகத்திலே பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கின்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற கேள்வியை வைக்கிறார். பேதுரு எந்த நோக்கத்தோடு இந்த கேள்வியை வைத்தாரோ, ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை நாங்கள் பின்பற்ற வந்திருக்கிறோமே. இந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலே கேட்பதும் அதுதான். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னிடத்திலே வாருங்கள். உங்களுடைய சுமைகளை, உங்களுடைய துன்பங்களை, உங்களுடைய துயரங்களை, உங்களுடைய அழுகையை, உங்களுடைய கண்ணீரை என்னிடத்திலே கொடுத்து விடுங்கள். உங்களுக்கு நான் ஆறுதலை தருவேன், உங்களை நான் சுகப்படுத்துவேன், உங்களை நான் பாதுகாப்பேன். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவருடைய வாக்கிலே நாம் நம்பிக்கை வைப்போம், அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பதெல்லாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னிடத்திலே வாருங்கள். இன்றைய காலச்சூழலிலே நாம் விட வேண்டியதெல்லாம் நம்முடைய துன்பங்கள், நம்முடைய துயரங்கள், நம்முடைய ஏக்கங்கள். என்ன நேரிடுமோ, இன்றைக்கு இருப்பவர்கள் நாளைக்கு இல்லை. மருத்துவமனைக்கு செல்பவர்கள் மீண்டும் நம்மோடு கூட வாழ வருவதில்லை. இத்தகைய ஒரு யதார்த்தமான சூழலிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்ன நேரிடுமோ என்று பயத்திலே, துக்கத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னிடத்திலே வாருங்கள். உடைய துன்பங்கள், உடைய துயரங்கள், உடைய வேதனைகள் எல்லாவற்றையும் என்னிடத்திலே கொடுத்து விடுங்கள். உடைய துன்பங்களை, உடைய துயரங்களை, உடைய துக்கங்களை நான் சந்தோஷமாக மாற்றுவேன். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்புவோம். ஆண்டவரே, என் மீது இறங்கும் என்று அவரிடத்திலே வந்தவர்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நம்பிக்கையோடு வந்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். இதோ நாமும் ஆண்டவரிடத்தில் பீடத்தின் முன்பாக கொழும்ப வந்திருக்கிறோம், நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு ஆறுதலை தருகிறது. உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன். ஆண்டவர் நமக்கு வாக்கு தருகிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்திலே வைப்போம். குறிப்பாக நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். இன்னும் குறிப்பாக துயரமான இந்த வேளையிலே
தன்னுடைய வாழ்க்கையையும் பாராமல் தியாகத்தோடு பணி செய்து கொண்டு இருக்கிற அத்தனை மக்களையும் ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவரே நமது பாதுகாப்பு, அவரே நமது மீட்பு, அவரே நமக்கு இந்த துன்பமான வேளையிலிருந்து துன்பமான காலத்திலிருந்து விடுதலை தருவர். இத்தனை நம்பிக்கையோடு ஆண்டவரே என்னுடைய துன்பங்களை மாற்றும், என்னுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றும், என்னுடைய துயரங்களை என்னுடைய வேதனைகளை என்னிடமிருந்து அகற்றியருளும் என்று பாடி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். குரல் எழுப்பி ஆண்டவரிடத்திலே பாடி ஜெபிப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். ஆறுதலை தருகின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், ஆண்டவர் நமக்கு வாக்கு தருகிறார். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். நம்பிக்கையோடு திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலம் தருவார், தாங்கக்கூடிய பலனை அவர் தருவார். வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார்.
கலங்கிடவே வேண்டாம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கலங்கிடவே வேண்டாம். ஆண்டவர் நமக்கு வாக்கு கலங்கிடவே வேண்டாம். நம்பிக்கையோடு கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து அவரிடத்திலே ஒப்புக்கொடுப்போம் விசுவாசத்தோடு. நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடாதே. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அஞ்சாதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். நம் தேவன் கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உடைய துன்பங்கள், உடைய துயரங்கள், உடைய வேதனைகளை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். மறைந்து விடும். அக்கினியின் மேல் நீ நடந்தாலும் எரிந்து போக மாட்டார். அக்கினியில் மேல் நீ நடந்தாலும் எரிந்து போக மாட்டார். ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போக மாட்டார். நீ மூழ்கி போக மாட்டார். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். என் தேவன் கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். என்னிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். என்னிடத்திலே சரணடையுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். மீண்டும் நம்பிக்கையோடு கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. நம்பிக்கையோடு கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. உன்னோடு நான் கூட இருக்கிறேன். கலங்காதே, திகையாதே, அஞ்சாதே. உன் தேவன், உன்னை காக்கிற தேவன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் பாதத்தில் வைப்போம். எங்களுக்கு முடிவில்லா வாழ்வளிக்கும் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருப்பால் துறவியர்கள் அனைவரும் உம் அன்பின் இறையரசை பரப்ப தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சியும் பகர அருள் வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்புடன் எங்களை ஆதரிக்கும் இறைவா,
வாழ்க்கையே போராட்டமாக மாறியுள்ள நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளின் வறுமையை போக்கி அவர்கள் குடும்பங்கள் வளமான புது வாழ்வு பெற்றிட அருள் வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டை கேட்டருளும். வானக தந்தையே, எம் இறைவா, நோயினாலும் பொருளாதாரத்தினாலும் ஒதுக்கப்பட்டுள்ள முதியோர்கள், அனாதை குழந்தைகள், அகதிகள் அனைவரும் உம் பரிவிரக்கத்தால் நலமும் வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ தேவையான வரங்களை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஆற்றலே எம் இறைவா, எம் இளைய சமுதாயம் வாழ்வு பாதைகளை பயணங்களை தீர்மானிக்கும் நேரம் இது. இந்த தொற்று நோய் காலத்தில் பல இளையோர் தங்கள் பள்ளி படிப்பை அல்லது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தங்கள் தொடர்கல்வியை, பணியை அல்லது வாழ்வை தீர்மானிக்கும் நேரத்தில் இருப்பார்கள். அவர்கள் இயேசுவின் உடனுறுப்பை உணர்ந்து அவரில் நம்பிக்கை கொண்டு புது மாற்றங்களையும் வாழ்க்கை பயணத்தையும் காண தேவையான ஞானத்தையும் அருளையும் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமளித்து பாதுகாப்பவரே எம் இறைவா, புது புது உருவெடுத்து வரும் கொடிய நோயினை நீர் கண்ணோக்கும். இந்நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளோருக்கு உதவும் பணியில் ஈடுபட்டுள்ளோரை ஆசிர்வதித்து சிறப்பாக பணிபுரிய தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம அவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இந்த வேண்டுதல்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இவை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தருகின்றோம் தந்தை, தருகின்றோம் தந்தை, தருகின்றோம் தானமாயாம் பெற்ற வாழ்வையே தந்தை தருகின்றோம். தானமாயாம் பெற்ற வாழ்வையே தந்தை தருகின்றோம். தருகின்றோம் தந்தை தருகின்றோம். சகோதர சகோதரர்களை, உங்களுடைய தமிழுடையமான இந்த பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்தே பலி ஏற்றுக் கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இறை பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளி. அதே நாள் இப்பலியிலிருந்து நாங்கள் பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல் மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுலமானே. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரு மனத்தோராய் உம்மை வாழ்த்துகின்றன. ஆகவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் என்றென்றும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கோரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கோரி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கோரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் இதோ இந்த திருப்பலியில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தியருளும். உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாய் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், எமது பாதுகாவலர் புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தவாறே விண்ணக தந்தை இடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை நீர் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்தும் இன்றைய காலங்களில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா துன்பங்கள் துயரங்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர் வழியாக எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே. அன்பு தேவனே, எங்களுடைய பாவங்களை எங்களுடைய குற்றம் குறைகளை நீர் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசுவின் அன்பையும் அமைதியையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், நமக்காக தன்னையே பலியாக தந்திருக்கிறவர். இவர் தருகின்ற இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் வருத்தம் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வை அளிப்பதாக. ஆமென்.
உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ. மெழுகாகி நீ திரியாகவா, மலராகி நீ மனமாகவா. மெழுகாகி நீ திரியாகவா, மலராகி நீ மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, மீட்பு அளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதே நாள் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. வாழ்வு தரும் வார்த்தைகளை வழங்கிய நற்கருணை நாதரை ஆராதிப்போம். நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை நமக்கு துணையாளராக தம் திருமகனை அளித்தார். நமக்கு தேற்றரவை ஆறுதலை வழங்க தம் ஒரே மகனை கொடுத்தார். இவ்வுலகை எவ்வளவு அன்பு கூர்ந்தார் எனில் தமது ஒரே மகனை இந்த உலகுக்கு அளித்தார்.
திருமகன் இயேசு மற்றொரு துணையாளரை நமக்கு கொடுத்தார். அவர்தாம் தந்தையிடமிருந்தும் அந்த மகனிடமிருந்தும் புறப்படக்கூடிய ஆவியானவர். சீடர்கள் மேல் ஊதி ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், தேற்றரவாளரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தம் ஆவியை கொடுத்தார். நம்மிலே இறை ஆவி தங்க அவர் தமது சிறகுகளினால் நம்மை பாதுகாக்க, அவர் தமது தூண்டுதலினால் நம்மை வழிநடத்த, தமது வல்லமையினால் நம்மை அரவணைக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் ஆவியானவர், தந்தையின் ஆவியானவர் நம்மிலே தங்க நாம் அவரை அழைப்போம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தே. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தே. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தே. கலங்காதே என்று கனிவை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு.
ஆண்டவரின் மாட்சியை, அவரது மகிமையை, அவரது உன்னதத்தை, அவரது உயர்வை, மகிமையை, பெருமையை எண்ணி நன்றி கூறும் இவ்வேளையில் உலகின் துயரங்களோடும் உலகின் வேதனைகளோடும் உலகின் கண்ணீரோடும் நம்மையே இணைத்து ஆண்டவரின் பாதத்தில் அர்ப்பணித்து அவருடைய அருள் கிருபைக்காக மன்றாடுவோம். திருப்பாடல் 104. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகி ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளீர். பேரொளியை ஆடையென அணிந்திருக்கிறீர். வான்வெளியை கூடாரமென விரித்துள்ளவர். நீர்த்திரள் மீது உமது உறைவிடத்தின் அடித்தளத்தை அமைத்துள்ளவர். கார்முகில்களை தேராக கொண்டுள்ளவர். காற்றின் இறக்கைகளில் பவனி வருகின்றவர். காற்றுகளையும் தூதராய் நியமித்துள்ளவர். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் சுரக்கச் செய்கின்றீர். அவை மலைகளிடையே பாய்ந்தோடும். தக்க காலத்தில் நீர் உணவளிக்கிறீர். நீர் கொடுக்க அவை சேகரித்து கொள்கின்றன. என் தியான பாடல் உமக்கு உகந்ததாயிருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். எக்காலத்திலும் எவ்வேளையிலும் நம் ஆண்டவரை போற்றி பாட நமக்கு அழைப்பு உண்டு, கடமை உண்டு. என்னுயிரே என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. என்னுயிரே என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர். பேரொளியை ஆடையென அணிந்துள்ளீர். பேரொளியை ஆடையென அணிந்துள்ளீர். என்னுயிரே என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. என்னுயிரே என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரே, உமது வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளவர். பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. இப்பூ உலகம் உமது படைப்புகளால் நிறைந்துள்ளது. என்னுயிரே என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. என்னுயிரே என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு.
உமது ஆவியை அனுப்ப அனைத்தும் படைக்க பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி என்றும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவரின் மாட்சி என்றும் நிலைத்திருப்பதாக. என் உயிரே, என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே, என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவேன். என் உயிர் உள்ளவரை என் கடவுளுக்கு புகழ் சாற்றுவேன். என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக. என் வாழ்வும் அவருக்கு ஏற்றதாய் இருப்பதாக. என் உயிரே, என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே, என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே, என் உயிரே, ஆண்டவரை நீ போற்றிடு. ஆண்டவரை நீ போற்றிடு. திருப்பாடல் 130. உதவிக்காக மன்றாடுகின்ற ஒரு திருப்பாடல். சியோன் மலை நோக்கி திருப்பயணம் மேற்கொண்டவரின் பாடல். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்பக் குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடக்கும்படி நீர் அருள் கூர்கின்றீர். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலரை மீட்பவர் அவரே. நமது வாழ்க்கையின் கடினமான தருணங்களில் நாம் அவரை நோக்கி மன்றாடுகிறோம். ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். வாழ்க்கையின் பாதாளத்தில் மிகுந்த வேதனையில் நாம் தவிக்கக்கூடிய நேரங்கள் உண்டு.
பெருந்தொற்றின் இந்த காலம் அத்தகைய இருள் நிறைந்த ஒரு காலம். மக்கள் மடிவதை, உயிருக்காக துடிப்பதை அன்றாடம் நாம் காண்கின்றோம். உறவினர்களை, நண்பர்களை, அறிந்தவர்களை நாம் இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துயரமான காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று எழும்பிய இந்த ஒரு பெரும் தொற்று உலகை அச்சுறுத்தும் இவ்வேளையில், உலக உயிர்களை எடுக்கக்கூடிய வேளையில், உயிரின் ஊற்றாகிய, வாழ்வின் வழியாகிய ஆண்டவரிடத்திலே நாம் தஞ்சம் அடைகிறோம். ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நாம் அவரை நோக்கி மன்றாடுகிறோம். நமது குரலுக்கு அவர் செவி சாய்ப்பார். நமது விண்ணப்பத்தை அவர் கேட்பார். கவனத்துடன் அவர் செவிகள் கேட்கின்றன. மக்கள் படும் துன்பத்தை நான் காண்கிறேன், அவர்களை மீட்க இறங்கி வந்தேன் என்று சொன்னவர் மீண்டும் நம்மை நோக்கி வர, பெரும் துயரத்தினின்று நம்மை மீட்க நம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். மனமிரங்குமே இனிய இயேசுவே, கொள்ளை நோயின் பிடியினின்று எம்மை காத்திடுமே. மனமிரங்குமே இனிய இயேசுவே, கொள்ளை நோயின் பிடியினின்று எம்மை காத்திடுமே. இயேசுராஜனே மனமிரங்குமே, இயேசுதேவனே குணம் தாருமே. திரும்பும் திசையெல்லாம் மரணத்தின் ஓலங்கள் கேட்கின்றன. அவசர ஊர்தியின் சப்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. கல்லறையில் அடக்கம் செய்யக்கூட இடமின்றி தவித்துக் கொண்டிருக்கிறோம். பெருந்தொற்றின் இடர்பாடுகள் நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கின்றன. உயிர் மூச்சுக்காய் மனங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றன. மருந்துகள், மருத்துவமனையில் இடங்கள் என்று அலைந்து கொண்டிருக்கக்கூடிய பலரை காண்கிறோம். வழி தெரியாமல், திசை தெரியாமல் தவிக்கின்றோம். முடிவு எப்போது என்று நாம் ஏங்குகிறோம். பெரும் இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வீதி எங்கும் கேட்கக்கூடிய மரண ஓலங்களை ஆண்டவரே நீர் கேளும். பெரும் துயர்களை நின்று, பெரும் துன்பத்தினின்று இறைமை மீட்டருளும். மரண ஓலங்கள் வீதி எங்கும் கேட்குதே, உயிரை மாய்த்திடும் நோயும் எம்மை வாட்டுதே. தீமை விலக வேண்டும், இருளும் மறைய வேண்டும், உலகம் மீண்டும் புதிய வாழ்வை பெற்றிட உதவுமே. மனமிரங்குமே இனிய இயேசுவே, கொள்ளை நோயின் பிடியினின்று
எம்மை காத்திடுமே. சாவின் சக்திகள் நம்மை வாட்டும் நேரத்திலே அவரே நம்மை தாங்கி நடத்த வேண்டும். அவரது இரக்கம் பெருகிட, அவரது அன்பு நம்மை நோக்கி வந்திட, தீமை மறைந்து நன்மை பெருகிட, இறப்பின் சக்திகள் மறைந்து புதிய வாழ்வு பிறந்திட ஆண்டவரையே நாம் பற்றிக்கொள்வோம். சாவின் சக்திகள் எம்மை வாட்டும் நேரத்தில் தாங்கி நடத்துமே. உமன்பு கரத்தினில் உமது இரக்கம் பெருகிட, எமது வாழ்வு நிலைத்திட, தீமை மறைந்து நன்மை பெருக உலகம் மகிழ்ந்திட, மனமிரங்குமே இனிய இயேசுவே. கொள்ளை நோயின் பிடியினின்று எம்மை காத்திடுமே. மன்றாடுவோம். மருத்துவமனைகளில், இல்லங்களில் தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சைகளை மேற்கொண்டு பல்வேறு இன்னல்கள் இடர்பாடுகள் மத்தியில் வருந்தும் அனைத்து நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். விரும்புகிறேன் குணமாகு, நான் விரும்புகிறேன் எழுந்து நட, உன் நோய் நீங்கிற்று என்ற வார்த்தைகள் இவர்களுடைய செவிகளில் கேட்கட்டும். யாரும் உதவியின்றி, யாருடைய தயவுமின்றி தவிக்கக்கூடிய அனைத்து நோயுற்றோருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பெருந்தொற்றின் விளைவினால் பாதிக்கப்பட்டு நுரையீரல், இதயம், இன்னும் உள் உறுப்புகள் பாதிக்கப்பட்ட நிலையில் உயிரோடு அந்த வேதனையோடு தவிக்கக்கூடிய அனைத்து மனங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். எமது தேசத்திலே இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். திடீரென்று ஏற்படக்கூடிய இந்த பிணியினால் சொல்லனா பயத்திற்கும் அச்சத்திற்கும் ஆளாகி இருக்கக்கூடிய அனைவரையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இறப்பின் பிடியிலிருந்து, சாவின் நெருக்கத்தினின்று இவர்களை விடுவித்தருளும். உமது கிருபையால் மட்டுமே இது ஆகும். பெரும் வெள்ளத்தின் தாக்குது நின்று காத்தது போல, பஞ்சத்தின் பிடியினின்று மக்களை காத்தது போல, அடிமைத்தனத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது போல, இந்த பெருந்தொற்றின் இடர்பாடுகளில் நின்று உமது மக்களை விடுவித்தருளும். தகுந்த சிகிச்சை பெற்றுக்கொள்ள ஆற்றல் புரியும். உமது உடனிருப்பை தந்து உறுதிப்படுத்தும். கலக்கத்திலும் பயத்திலும் இவர்களை தள்ளிவிடாமல், சோதனைகளுக்கு உட்படுத்தாமல் நீர் காத்து விடுவித்தருளும். ஆண்டவரே, இவர்களோடு இருந்தருளும். நோய் தொற்று வந்துவிட்டது என்று சொந்த பிள்ளைகளால் புறக்கணிக்கப்படக்கூடிய பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். விட்டு விரைந்து ஓடக்கூடிய உறவினர்கள் பரிதவிக்கக்கூடிய இந்த நிலையிலே யாருமின்றி அவதியிறக்கூடிய அனைத்து நோயுற்றோருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே இவர்களை தேற்றுவீராக. இந்த மருத்துவமனைகளிலும் நோய் நீக்கக்கூடிய இல்லங்களிலும் பணியாற்றக்கூடிய அனைத்து மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, தன்னார்வ தொண்டர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
முன்பின் தெரியாமல் இருக்கக்கூடியவர்களையும் தம் சொந்தம் என்று நினைத்து கொண்டு உதவி செய்யக்கூடிய நல்ல மனங்களை நீர் ஆசீர்வதித்தார். தங்கள் வாழ்க்கையே ஒரு பெரும் ஆபத்தில் இருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் நோயுற்றவர்களை சுகமாக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய, உழைத்து கொண்டிருக்கக்கூடிய, உதவி செய்யக்கூடிய அனைத்து உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதித்தார்கள். தொடர்ந்து உதவக்கூடிய நல்ல உள்ளங்களை எழுப்பும். சுயநல அறைகளில் தங்கியிருக்கக்கூடியவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை தார். நல்ல சமாரியன் போன்று உதவி செய்து உயிரை காக்கக்கூடிய உள்ளத்தை தந்தார்கள். உதவி செய்யக்கூடியவர்கள் அனைவரையும் நீர் பெரும் தொற்றிலிருந்து பாதுகாத்தார்கள். நீரே அரணும் கோட்டையுமாக இருந்தார்கள். ஆண்டவரே, உமது அருள் கிருபைக்காக ஜெபிக்கிறோம். பொது முடக்கத்தின் இக்காலத்தில் வேலைக்கு செல்ல முடியாமல், வருமானமின்றி, பொருள் உதவியின்றி, உணவின்றி, வசதியின்றி, வாழ்வின் ஆதாரமின்றி தவிக்கக்கூடிய அனைத்து ஏழைகளையும் துயரப்படுவர்களுடைய பாதத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் அனைவரையும் காத்தார். பெரும் தொற்றின் காலங்கள் முடிவுக்கு வர, இருள் அனைத்தும் முடிவுக்கு வர, விடியலாய் நீர் எம்மை தேடி வாரும். அனைத்தையும் புதிதாக மாற்றுவேன் என்றீரே. எமது வாழ்வின் வேதனைகளை மாற்றி, துயரங்களை நீக்கி, பெருந்தொற்றின் தாக்குதலை அகற்றி, இந்த அலகையின் ஆர்ப்பாட்டங்களை ஒழித்து புதிய வாழ்வை எம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். உமது பார்வையில் எமக்கு புதிய வாழ்வு கிடைக்கட்டும். உமது கரத்திலே நாங்கள் புதிய வாழ்வை பெற்றுக்கொள்வோமாக. வாதை உன் உறைவிடத்தை நெருங்காது, தீமை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தைகள் எமக்கு ஆற்றலை கொடுக்கட்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தை புதிதாக மாற்றும். உமது அன்பு அறநெறியிலே உறுதிப்படுத்தும், புனிதத்திலே நிலை நிறுத்தும். உமது ஆவியின் வல்லமையினால் எமக்கு புதிய வாழ்வு தந்தருளும். இருளின் காலங்களை முடிவுக்கு கொண்டு வாரும். துயரத்தின் நாட்களை நீர் முடிவு செய்தருளும். இதனால் உமது ஆட்சி ஒரு திசையினின்று மறுதிசை வரை, ஒரு தொடக்கத்தினின்று மறுதொடக்கம் வரை அது அமையட்டும். அமைதியும் ஆட்சியும், நீதியும் நேர்மையும், நலமும் நற்சுகமும் நிறைந்த உமது ஆட்சியமிலே நிலை பெறட்டும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். நன்றிகளையும் வேண்டுதல்களையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது ஆசை எமக்கு தந்தருளும். உயரிவர் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவரும் அளவில்லாத
புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உமது திருப்பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித அந்தோணியாரின் பக்தர்களே, செவ்வாய்க்கிழமையின் சிறப்பு நாட்களில் பாரிமுனை புனித அந்தோணியார் திருத்தலத்திலே லட்சக்கணக்கான மக்கள் இறை ஆசீர் பெறுவதற்காக இங்கே வருவதை ஜெபிப்பதை நாம் அறிவோம். பெருந்தொற்றின் இந்த காலத்திலே வழக்கமான வழிபாடுகள் நடத்த இயலாத சூழ்நிலையில் இருக்கிறோம். ஒன்று கூடி வந்து ஜெபிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையிலே இணையதளத்திலும் இன்னும் மற்றும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் நம் ஆண்டவரை போற்றி துதிப்பதற்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். புனித அந்தோணியாருடைய பரிந்துரையால் நம்முடைய வாழ்வு பாதுகாக்க பெறவும் இறை ஆசீர் நாம் பெற்றுக்கொள்ளவும் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கடந்த 6 ஆண்டுகளாக இந்த புனித அந்தோணியார் திருத்தலத்தில் புனித மரியன்னை இணை பேராலயத்தில் பங்கு தந்தையாகவும் அதிபராகவும் மிக சிறப்பான விதத்திலே பணியாற்றியே நம்முடைய அன்புக்குரிய தந்தை அருள் திரு ஆண்டனி பாப்புராஜ் அடிகளார் அவர்கள் இடமாற்றலாகி காட்பாடி தொன்போஸ்கோ இல்லம் செல்கின்றார்கள். கடந்த 6 ஆண்டுகளில் அவர் ஆற்றிய பணிகள் நம் வியப்புக்குரியவையாக இருக்கின்றன. இது ஆண்டவரால் நிகழ்ந்தது, நம் கண்களுக்கு வியப்பாய் உள்ளது என்று சொல்லப்பட்ட இறைவார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவர் அருட்தந்தை பாப்புராஜ் அவர்கள் வழியாக ஆற்றிய செயல்படுத்திய வல்ல செயல்களுக்காக நம் ஆண்டவரை போற்றுகிறோம். இந்த திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக, இந்த பங்கின் ஒருமித்த வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய அனைத்து நற்செயல்களுக்காகவும் நாம் நன்றி கூறுகிறோம். அவருடைய இறைப்பற்று அதன் அடையாளமாகத்தான் நாம் ஆலயத்தினுடைய புதுப்பிக்கும் பணியை காண முடியும். இறைவன் மீதும் இறை திருத்தலத்தின் மீதும் கொண்டிருந்த பற்றினால், பேர் ஆர்வத்தினால் இந்த புதுப்பிக்கும் பணியை கடந்த ஆண்டுகளிலே தந்தை அவர்கள் நிறைவேற்றுவதை நாம் அறிந்திருக்கிறோம். புனித அந்தோணியாரின் திருத்தலம் புது பொலிவு பெற்று இன்னும் அதிகமான மக்கள்
ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழலை அவர் உருவாக்கி தந்திருக்கிறார். தந்தை அவர்களுடைய இறை பற்று இந்த ஆலயத்தின் ஒவ்வொரு இடத்திலும் நாம் காண முடியும். ஆலய திருப்பிடம் இருக்கக்கூடிய மற்ற திருப்பிடங்கள், ஆலயத்தினுடைய மேற்கூரையினுடைய சரி செய்யக்கூடிய பணி, இதுபோன்று எல்லா நிலைகளிலும் புதுப்பித்து சரி செய்து சீர் செய்து அவர் ஆற்றிய பணிகளை நாம் காண்பதோடு, வழிபாட்டின் ஒவ்வொரு நிலையிலும் நிறைய மக்களை ஜெபிப்பதற்கான புதிய அணுகுமுறைகளை இந்த ஜெப நிலையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அருட்தந்தையர்களை அழைத்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு சிறந்த ஆன்மீக அனுபவமாக மாற்றி அவர் நமக்கு தந்திருக்கிறார். செவ்வாய்க்கிழமைகளிலே திருவழிபாடுகள், ஆராதனை, ஜெபங்கள், இன்னும் சிறப்பு கொண்டாட்டங்களை மிகுந்த அக்கறையோடும் மிகுந்த கருத்தோடும் செய்து வந்திருக்கிறார். தந்தை அவர்களுடைய இறை பற்று நம் அனைவருக்குமே உறுதுணையாக பக்கபலமாக இருந்திருக்கிறது. இறை பற்றின் ஆன்மீக செயல்களை மட்டும் அவர் செய்து அதில் நிறைவு கொண்டிருக்காமல், அந்த இறை பற்றின் ஒரு தொடர்ச்சியாக, இறை பற்றின் அடையாளமாக அவர் செய்த மற்ற பணிகளையும் நாம் காண முடியும். நமது பாரிமுனை அந்தோணியார் ஆலயத்தின் அருகே இருக்கக்கூடிய சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பெருந்தொற்றின் காலங்களிலே உணவு அளித்து, இன்னும் பல்வேறு ஏழ்மை நிலையில் வாழக்கூடிய குடும்பங்களுக்கு உணவுக்கான பொருட்களை கொடுத்து, இந்த நாட்களிலே பலருக்கு ஆதரவையும் அன்பு கரத்தையும் நீட்டுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்தார். ஒவ்வொரு நாளும் 200க்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியை செய்திருக்கிறார். அவருடைய ஏழைகள் மீது கொண்டிருக்கக்கூடிய அவருடைய பேரன்பு, அவர்களுக்கான அடிப்படை வசதிகள், கல்வி வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் என்று பல்வேறு காரியங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆண்டுக்கு 2 முறை இந்த வேலை வாய்ப்பு முகாம்களை இங்கே அமைத்து கொடுத்து, இன்னும் பல்வேறு வழிகளில் மக்களுடைய வாழ்வு வளம் பெற, நலம் பெற அவர் ஏற்பாடுகள் செய்திருக்கிறார். அவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் அவரது பண்புகள் மக்களை கவர்ந்து இழுத்திருக்கின்றன. அவருடைய எளிமை, அவருடைய தாழ்ச்சி, மக்களை அரவணைத்து செல்லக்கூடிய பாங்கு, இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பக்த சபைகள், பல்வேறு சபைகளை சார்ந்த குருக்கள், அருட் சகோதரிகள் என்று பலரோடும் இணைந்த நிலையில், ஒருமித்த நிலையில் இந்த திருத்தலத்தை வளர்த்த ஒரு பெருமை அவரை அவருடைய அன்பு பிரசன்னத்திற்காக, அவருடைய பண்பு நிறைந்த வாழ்வுக்காக, அவருடைய தன்னலமற்ற ஒரு சேவைக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய புதிதாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காட்பாடியின் தொன்போஸ்கோ இல்லத்தின் நிர்வாகியாக அவருடைய பணிகள் இன்னும் சிறக்க நாம் அவருக்காக ஜெபிப்போம். கடந்த ஆண்டுகளில் அவர் வழியாய் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்தும் அதே வேளையில் அவருடைய கருத்துக்கள் நிறைவேற, அவருடைய உடல் நலன்களுக்காக, அவருடைய பெற்றோர் உறவினர்களுக்காக நாம் ஜெபிப்பது நமது கடமை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் இவ்வேளையில் நம்முடைய திருத்தலத்தின் நிர்வாகி அருட்தந்தை தமா அவர்கள் இந்த இல்லத்தின் அதிபராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் நமது தந்தை ஆண்டனி பாப்பராஜ் அவர்களுக்கு வாழ்த்தும் நன்றியும் பாராட்டும் செலுத்தும் விதமாக நாம் அவருக்கு சால்வை அணிவிப்போம். இந்த ஊடகத்தின் வழியாய் இதில் பங்கேற்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பக்தர்கள் சார்பாக
இங்கே கரவொலி எழுப்பத்துக்கு கூட ஆள் இல்லை, இருந்தாலும் தந்தை அவர்களுக்கு நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். உடைய பணிகள் சிறக்க நாம் ஜெபிப்போம். இந்த ஆலயம் வழக்கமாய் மக்களால் சூழ்ந்திருக்கும். இன்றைக்கு நாம் காலியான இடங்களை பார்க்கிறோம். இருப்பினும் இந்த காலம் முடிவடையும், புதிதான வாழ்வு பிறக்கும். இந்த இடம் நமக்கு மகிழ்ச்சியின், ஆர்ப்பாட்டத்தின், இறை வழிபாட்டின் இடமாக விரைவிலே மாறும். அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த திருவழிபாட்டுக்கு உதவி செய்த அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. புனித அந்தோனியார் நமக்காக பரிந்துரை செய்வாராக. ஆமென். தருவார் வாழ்வழிப்பார் பருவை பதியின் அந்தோனியார், தரணியிலே தயை புரிவார் வரமருள் புனித அந்தோனியார். வரம் தருவார் வாழ்வழிப்பார் பருவை பதியின் அந்தோனியார், தரணியிலே தயை புரிவார் வரமருள் புனித அந்தோனியார். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். எங்கள் பங்கின் பாதுகாவலியான தூய மரியாதையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதங்கள் புரியும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து வழி நடத்தும் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.